பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த ஆராதனைக்காக நாம் யாவரும் இருந்த நிலைகளிலேயே ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் அமர்ந்தவர்களாய் ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒன்று கூடி எங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய திருநாமத்தை தொழுது கொள்ளவும், இந்த ஆராதனையிலே இல்ல ஆராதனைகளிலே நாங்கள் பங்கு கொள்ளவும் நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தின கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவருமா உடைய பிரசன்னத்தினாலே நிறைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியத்தின் வழியாக ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தொட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்தெந்த இடங்களிலே நாங்கள் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளை உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமான மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக ஆரம்ப பாடலாக கீர்த்தனைகளிலே முதல் கீர்த்தனை, சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியும் இலதாய் என்கிற கீர்த்தனையிலே முதல் 2 சரணங்களை மட்டும் நாம் பாடலாம். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரிதுருவமே, எத்தால் நாயடியே கடை தேருவன் என் பாவம் தீர்ந்து, அத்தா உன்னை எல்லாம் எனக்கா துணையாருறவே, எம்மாவிக்குருகி உயிரிந்து புறந்ததற்கோ கைமாறுண்டு கொலோ கடைக்காரும் கையடைய, சும்மா ரட்சனை செய் சொல் சுதந்திரம் யாருமில்லை, அம்மா உன்னை எல்லாம் எனக்கா துணையாருறவே. இந்த நாளிலே நாம் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறை, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நம்முடைய குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம்.
நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கத்தக்கதாக நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமயமாயிருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம்முடைய மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே மௌனமாய் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்திருக்கிறோம். நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கைகளை செய்யும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நமது பாவங்களை ஒப்புரவாகி தாழ்மையோடு பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு சட்டங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரருடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சிடும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. தியானத்திற்காக திருமறை பாடமாக முதல் வேத பாடம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. நற்செய்தி பாடமாக யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரம் முழுவதும் நம் அனைவருக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து இந்த 19/4/2020 ஞாயிறு தியானத்தின் மூலமாக உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை தியானத்திற்காக கொடுத்த தலைப்பு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதிமொழிதல். Affirmation of Christ as Lord and God. Affirmation of Christ as Lord and God. கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதிமொழிதல் என்கின்ற தலைப்பின் கீழாக சிந்தனையை சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். உறுதிமொழிதல் என்பது உண்மை நிலையை தெளிவாக உணர்ந்து வெளியிடும் வலுவான அறிக்கையாக, இந்த அறிக்கையின் மூலமாக வெளிப்படும் உண்மையினை பிறரும் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே இந்த உறுதிமொழியினுடைய நோக்கமாகும். எடுத்துக்காட்டாக தேசப்பற்றை வெளிப்படுத்தும் உறுதிமொழி, நெகிழி ஒழிப்பு உறுதிமொழி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி,
தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி. இப்படி சமுதாயத்திலே பல உறுதிமொழிகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்த இயேசுநாதரை சந்தித்த தோமாவின் உறுதிமொழி நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு, செயல்பாட்டிற்கு அது அடித்தளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் பற்றி எழுந்த கேள்விகள், அதன் மூலமாக ஏற்பட்ட சந்தேகங்கள், குழப்பங்கள் ஆகியவற்றுக்கு தெளிவு வழங்கும் உறுதிமொழியாக இந்த உறுதிமொழி அமைகிறது. இயேசுவின் தழும்புகளை பார்க்க வேண்டுமென தோமாவுக்குள் எழுந்த ஆவல் இயேசுவை வெறுக்கவோ அல்லது தவிர்க்கவோ எழுந்த சந்தேகம் அல்ல. அது இயேசுவை விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கும் பிறரிடம் தைரியமாக அறிக்கை செய்வதற்குமான சான்று தேடிய நிலையே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஏனெனில் இயேசு சீடர்களுக்கு வழங்கிய முதல் காட்சியின் போது சீடர்களெல்லாம் பூட்டிய அறைக்குள்ளாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பயத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தோமா தைரியத்தோடு இயேசுவின் சீடராக வெளியே நடமாடிக் கொண்டிருந்தார் என்று திருமறை தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. மறுமுறை இயேசுவை காணும் ஆவலுடன் அவர்களோடு இணைந்திருந்தார். தோமாவுடைய அறிக்கை அல்லது உறுதிமொழிதல் நமக்கு அருளுகின்ற ஆன்மீக தூண்டுதல்களை புரிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி செய்வோம். முதலாவதாக உண்மையை உணர்ந்திட்ட உறுதிமொழி. தோமாவுடைய உறுதிமொழி எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், உண்மையை உணர்ந்திட்ட உறுதிமொழியாக இருந்தது. யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அதை பற்றியான குறிப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆண்டவரை கண்டோர் என தோமாவிடம் சீடர்கள் கூறிய செய்தி அவருக்கு ஓர் அறிவிப்பாக மட்டும் அமைந்ததே அன்றி உள்ளத்தை தொடும் செய்தியாக அது அமையவில்லை. ஆனால் அந்த செய்தி தோமாவுக்குள்ளே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காணும் ஆவலை பெரும் அளவில் தூண்டியது என்பதற்கு சந்தேகமில்லை. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அறிபவராக, தம்முடைய மக்களால் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கின்றார். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டில் பற்றிய ஊமையிலே இதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இதை பற்றியான குறிப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தம்மை அறிய விரும்பிய தோமாவின் ஆவலை புரிந்து கொண்ட இயேசு அந்த வாய்ப்பை தோமாவுக்கு வழங்கினார். இரண்டாம் முறை சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்திய இயேசு சமாதான வாழ்த்தினை தெரிவித்துவிட்டு தோமாவிடம், இதோ என் கைகள், இதோ உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கிறார். இதே யோவான் எழுதிய நற்செய்தியிலே 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே தெளிவாக பொது மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டு இருக்கிறது. தோமா உடனே இயேசுவை பரிசோதிக்க முன் வரவில்லை. அவர் தம் கரங்களை நீட்டி பேசிய வார்த்தைகள் தோமாவை உணர்வடைய செய்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை உண்மையாகவே அவர் புரிந்து கொண்டார். எனவே உறுதி கொண்ட மனதுடன், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என அறிக்கையிட்டார். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் பற்றிய எந்த கேள்வியும் சந்தேகமும் இனி சிறிதளவேனும் இல்லை என்கின்ற ஒப்படைப்பு தோமாவின் அறிக்கையில் வலுவாக தொனிக்கிறதை நாம் காண்கிறோம். முதல் திருமறை பாடமாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அந்த பகுதிகளிலே இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. கடவுள் தமது மக்களுடைய ஏக்க பெருமூச்சினை உணர்பவராக, துயர்களை அறிகிறவராக, அபய குரலை கேட்கிறவராக இருக்கிறார். எனவே அவர்களை விடுவிக்கும் கரிசனையை
மோசேயிடம் வெளிப்படுத்தி அவரை விடுதலை பணியில் பங்கு கொள்ள அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடுகளை அறிகின்ற கடவுள் நாம் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழியை ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் தொடர் விடுதலை பணியிலே இணைந்து செயலாற்றுகிறவராக நம்மை அழைக்கிறார். பல்வேறு காரணங்களை கூறி அழைப்பை மறுத்த மோசேக்கு கடவுள் ஆலோசனையும் தன்னுடைய வியத்தகு வல்லமையும் வழங்கி எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களை படியுங்கள். மோசேயும் கடவுளின் விடுதலை திட்டத்தை புரிந்து கொண்டு பார்வோனிடம் போராடி இஸ்ராயேல் மக்களை மீட்கும் கடவுளின் பணியை ஏற்றுக்கொண்டு அதனை நிறைவேற்றினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் உடன் இருத்தலையும் உணர்ந்திடும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் தோமா அவருடைய உறுதிமொழியிலே முதல் பதிவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, உறவினை உறுதி செய்த உறுதிமொழி. தோமாவின் உறுதிமொழி உறவினை உறுதி செய்த உறுதிமொழியாக இருக்கிறது. நான் உம்மோடு சேர்ந்து மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதிமொழி தந்த பேதுரு சில மணி நேரத்துக்குள்ளாக இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே இதை பற்றிதான குறிப்புகள் 35வது வசனங்களிலே 24வது வசனத்திலே குறிப்புகள் இருக்கிறது, படித்து பாருங்கள். இந்த உறவின் உறுதிமொழி தடுமாற்றம் இருந்ததாக இருக்கிறது. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின் சீடனாகி பேதுருவுடன் நிகழ்த்திய உரையாடல் வாயிலாக மீண்டும் அது உறுதி செய்யப்படுகிறதை நாம் காண்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அதை பற்றியான குறிப்பு சுட்டி காட்டப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசர் இறந்த செய்தி அறிந்து யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சீடர்களை அழைத்த போது, ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்களே, மீண்டும் அங்கு செல்ல வேண்டுமா என்று தயக்கம் காட்டினார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே தோமா சொன்னது, நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று இயேசுவுடன் செல்வதற்காக அனைவரையும் அழைத்தார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடன் இணைந்திருப்பதே பொருத்தமானது என்ற உணர்வுடன் உறவை வெளிப்படுத்தியவர்தான் இந்த தோமா. ஆனால் சீடனான பேதுருவினுடைய வார்த்தைகளிலே உறவானது உயிரோட்டம் உள்ளது போல காட்டினார். ஆனால் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே தடுமாறி போனார். தோமாவை கூட நாம் அவ்விசுவாசி, சந்தேக பெருவெளி என்றெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சீடனாகிய தோமா உணர்ச்சி வசப்படாமல் தெளிந்த மனது உடையவராய் உறவினை இங்கு உறுதி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, நீரே என் ஆண்டவர் என தோமா கூறியதின் மூலமாக நீர் என்னை ஆண்டு கொள்ள உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்ற அர்ப்பணத்தை உணர முடிகிறது. ஆண்டவர் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே லார்ட் என்று சொல்லுகிறோம். அதனுடைய கிரேக்க சொல் குரியோஸ் என்பதாகும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுளுடைய ஆற்றலையும் ஆளுகையையும் குறிக்கும் விதமாக இந்த சொல் கையாளப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த குரியோஸ் என்கின்ற சொல் சமய நம்பிக்கை சார்ந்த தெய்வங்களை குறிப்பிடும் சொல்லாகவும் அரசரை குறிப்பிடும் சொல்லாகவும் அன்றைக்கு பயன்படுத்தினார்கள். எகிப்து, சீரியா, ஆசியா மைனர், கிரீஸ் போன்ற நாடுகளிலே
மனிதர்களின் மன்றாட்டை கேட்டு விடுவிக்கும் தெய்வங்களை குறிப்பிடுவதற்காக இந்த குரியோஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வந்தது. அன்றைக்கு ரோம பேரரசர்கள் ஆண்டவர், அதாவது குரியோஸ் என்கின்ற புனித நிலை வழங்கி அழைக்கப்பட்டு வந்தார்கள். இந்த ரோம பேரரசர்களை வணங்க வேண்டும் என அன்றைக்கு இருந்த ஜனங்களை வற்புறுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே இருந்தது. அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே இருந்த விசுவாசிகள் இயேசுவை மட்டும் ஆண்டவராக அறிக்கை செய்தார்கள். இயேசுவை மட்டும் ஆண்டவராக அறிக்கை செய்வதற்கு சீடனாகிய தோமாவின் உறுதிமொழி ஒரு வழிகாட்டியாக அன்றைக்கு அமைந்தது என்பதற்கு பல்வேறு நிகழ்வுகள் அங்கு அமைந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்தவராய் விலகி சென்றிடாமல் திரும்ப திரும்ப தேடி வந்து உறவு பாராட்டி சமாதான வாழ்த்துக்களை வழங்கி குழப்ப நிலையை அகற்றிய இயேசுவை ஆண்டவர் என்கின்ற ஒரு உறவினை உறுதியாக்கி அறிக்கையிட்டார் சீடனாகிய தோமா. இந்த காலை நேரத்திலே நம்முடைய உறுதிமொழியின் வார்த்தைகள் ஜாலங்களாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறதா என்று சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களிலே வார்த்தை ஜாலங்களினாலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளால் அல்ல, வாழ்வின் நல்ல தகவுகளால், வாழ்வின் நல்ல மதிப்பீடுகளால் ஆண்டவராக இயேசுவுடன் இருக்கக்கூடிய உறவை உறுதி செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தோமாவுடைய இந்த இரண்டாம் அறிக்கை உறவினை உறுதி செய்த உறுதிமொழியாக இருந்தது. மூன்றாவதாக தோமாவினுடைய உறுதிமொழி உரிமையை உரைத்திட்ட உறுதிமொழியாக இருந்தது. அதே யோவான் எழுதிய நற்செய்தியிலே அந்த 28வது வசனத்தில் இப்படி இருக்கிறது: நீரே என் கடவுள் என்கின்ற ஒரு உரிமை குரலுடன் உறுதிமொழிந்தார் தோமா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கடவுள் மோசேயிடம் இப்படி சொல்கிறார்: நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எக்காலத்துக்கும் உரியவராக முடிவில்லாதவராக இருக்கிறேன் என்பது பொருளாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுளை குறிப்பிடுவதற்கு முக்கியமான 3 பெயர்களை பயன்படுத்தினார்கள். 1 ஏல், 2 எல் எலியோ, 3 எலோஹிம். இந்த சொற்கள் கடவுளின் அதி உன்னத தன்மையையும் ஆற்றல் அதிகாரத்தையும் சுட்டிக்காட்டுபவையாக அன்றைக்கு அமைந்தன. அதுபோல தோமாவுடைய உறுதிமொழி நீரே என் கடவுள் என்கின்ற வார்த்தையிலே இயேசுவை அதி உன்னத தன்மையோடு, இயேசுவை ஆற்றல் அதிகாரத்தை சுட்டிக்காட்டுவதாக அந்த வார்த்தைகள் அமைந்து அவைகளை தோமா ஏற்றுக்கொள்வதைத்தான் அது வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. யோவான் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே இயேசு இப்படி சொல்கிறார்: நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் உங்களை அழைத்துக் கொள்வேன், நான் போகும் வழி உங்களுக்கு தெரியும் என்றார். மற்ற சீடர்கள் அமைதியாக இருந்தபோது தோமா இப்படி சொன்னார்: ஆண்டவரே, நீர் எங்கே போகிறேன் என்று எங்களுக்கு தெரியாது, வழியை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார். வசனம் 5, யோவான் 14:5 என்று கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு பதில் தருகிறார்: நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். யோவான் 14:6 தெளிவாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பதிலுரை தோமாவுக்குள்ளே நிலைவாழ்வு பற்றிய உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி இருந்தது. எனவே
தோமாவின் அறிக்கையினை இயேசுவை கடவுளாகவும் நிலைவாழ்வுக்கு நடத்துபவராகவும் உரிமை பாராட்டும் நிலை இங்கு வெளிப்படுகிறதை நாம் காண்கிறோம். சாவை வென்று உயிர்த்தெழுந்த இயேசு நிலைவாழ்வு என்னும் உரிமை பேற்றினை இந்த மனுக்குலத்திற்கு வழங்குபவர் என்பதுதான் தோமாவின் உறுதிமொழியிலே எதிரொலிக்கிறது. தான் புரிந்து கொள்ளாததை புரிந்து கொண்டதாகவோ, தான் அறிந்து கொள்ளாததை அறிந்து கொண்டதாகவோ காட்டிக்கொள்ளாத தோமா இயேசுவை கண்டபோது தெளிவடைந்து முழு மனதுடன் உறுதிமொழிந்தார். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அனைத்துக்கும் முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன என்று பொது மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே மனுமக்கள் அனைவரும், மாநிலராகிய நாம் அனைவரும் முந்தியவரான இயேசுவினுடைய ஆளுகையிலே இணைந்து நிலைவாழ்வு அடையும் வாய்ப்பினை இதன் மூலமாக நாம் பெறுகிறோம். லண்டன் மாநகரிலே செயின்ட் பால்ஸ் கதீட்ரல் என்கின்ற ஒரு பேராலயத்தை உலக புகழ்பெற்ற கட்டிட கலைஞர் சர் கிறிஸ்டோபர் கெர் என்பவர் வடிவமைத்தார். அதனுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கட்டுமான பணிகளை பார்வையிட செல்வது இந்த கட்டிட கலைஞருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அப்படியாக பேராலயத்துடைய கட்டிட பணிகளை பார்வை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு பெரிய கற்களை சுமந்து கொண்டிருந்த ஒருவரை அணுகி, ஐயா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த நபர் பதிலாக, எங்கள் முதலாளி இதை செய்யும்படி கூறினார் என்று தன்னுடைய சொல்லை முடித்துக் கொண்டார். எனவே நான் செய்கிறேன் என்று சலிப்போடு அவர் பேசினார். அவர் இரண்டாவது பணியாளரிடம் சென்று அதே கேள்வியை கேட்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்ட உடனேயே அவர், எனக்கு மனைவியும் 2 பிள்ளைகளும் உண்டு, அவர்களை காப்பாற்றுவதற்காக இப்படி உழைக்கிறேன் என்று கூறினார். 3ஆம் நபரிடம் சென்று அதே கேள்வியை, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வியை கேட்டபோது அவர் சொன்ன பதில், சர் கிறிஸ்டோபர் கெர் என்கின்ற கலைஞர் இந்த பேராலயத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறார், வடிவமைத்து கொடுத்தார். கடவுளுக்காக செய்யப்படும் இந்த பெரும் பணியிலே நானும் ஒரு எளிய பணியாளனாய் வேலை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ச்சியோடு கூறினார். ஆம், இந்த 3 பேருடைய அறிக்கையிலே பலமும் பலவீனமும் அது நிறைவேற்றப்படுதலை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. உறுதிமொழிகள் உதட்டளவோடு நின்றுவிட்டால் அது பயனற்றதாக இருக்கிறது. ஆனால் இங்கு சீடனாகிய தோமாவின் உறுதிமொழி செயலாக்கம் பெறுகிறதை பார்க்கிறோம். கிபி 52ஆம் ஆண்டிலே இயேசுவின் சீடனாகிய தோமா இந்தியாவிலே கேரளாவிலே இருக்கக்கூடிய மலபார் கடற்கரைக்கு வந்து சுவிசேஷ பணிகளை ஆற்றிக் கொண்டு இருந்தார். அப்படியாக கடற்கரை வழியாக சென்று கிபி 72 சென்னை பகுதிகளிலே சுவிசேஷ பணிகளை செய்து கொண்டிருந்தார். அந்த கிபி 72ஆம் ஆண்டிலே சென்னையிலே உள்ள சின்ன மலையில் வைத்து ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் என்கின்ற செய்திகளை மரபு வழியாக வரலாற்று குறிப்புகள் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இரத்த சாட்சியாக இயேசுவின் சீடனாகிய தோமா இந்திய நாட்டுக்கு வந்து சுவிசேஷ பணியின் மூலமாக தன்னுடைய உயிரை அவர் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய உறுதிமொழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
அனைத்து நன்மைகளையும் அருளுகிற ஆண்டவர். அன்றைக்கு தோமா கொடுத்த உறுதிமொழியைப் போல இருக்கிறதா என்று சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். தோமாவுடைய உறுதிமொழி ஒன்று, உண்மையை உணர்ந்திட்ட உறுதிமொழியாக இருந்தது. 2, தோமாவின் உறுதிமொழி உறவினை உறுதி செய்த உறுதிமொழியாக இருந்தது. 3, தோமாவின் உறுதிமொழி உரிமையை உரைத்திட்ட உறுதிமொழியாக இருந்தது. இந்த 3 விதமான உறுதிமொழிகள் தோமாவின் வார்த்தைகளில் இருந்து வெளிப்படுகிறதை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய வாயிலே இருந்து வரக்கூடிய உறுதிமொழிகள் கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். தோமாவின் உறுதிமொழிகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக இருந்தது, இருந்து கொண்டு இருக்கிறது, இனிமேலும் இருக்கும் என்கிற விசுவாசத்திலே நாம் இந்த தியானத்திலே முழுமையாக கடவுளுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும்படியாகும். கடவுளுக்கென்று நம்மை அர்ப்பணிப்பதற்கு தோமா அன்றைக்கு சொன்னதைப் போல, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லுவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுவோம். தூய ஆவியரை அதற்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்திற்கு துணையாக புத்தெழுச்சி பாடல்கள் 439வது பாடல், நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமை என்ற பாடலை அமர்ந்து நாம் பாடுவோம். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. இறைவனாய் படைத்துயிர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், குறையாத அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆட்சியரை மன்னர் தமிழ். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. தந்தையருள் திருவாக்காம் இறைமைந்த வந்துலகில் தூயாவியார் கன்னி மகனா, நிந்தை மிக சிலுவையில் உயிர் நீத்து விந்தை உயிர் தேகி பரும் தீர்ப்பில் வருவார். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா.
புது உண்மை பல காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே தூய திருச்சபையும் புது வாழ்வும் புனிதரின் கூட்டுறவும் கதி மன்னிப்பு ஈர்த்தல் உண்டு எனும் நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் என்று மாறாத கிரங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ தந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே CSI இமானுவேல் திருச்சபை மக்களாக நாங்கள் அமர்ந்து உம்முடைய பாடலை பாடவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் பிறருக்காக ஜெபிக்கவும் நீர் இந்த தருணத்தை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்கள் அனைவருக்கும் சுகம், பெலன், ஆரோக்கியம் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஐக்கியத்திலே சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சுகம் தரும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய COVID-19 கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக, இதனாலே உயிரிழந்த குடும்பங்களுக்காக, நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவ சிகிச்சையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மருந்து, ஊசி, உணவு அனைத்திலும் முது கரங்கள் கூட இருந்து கூடிய விரைவிலே குணமடைய நீர் உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக இந்தியா தேசம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், குறிப்பாக தமிழகத்திலே வாழ்ந்து வருகின்ற நோயினாலே பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உதவி செய்து வருகிற டாக்டர்ஸ், நர்ஸுகள், மருத்துவத்துறை ஊழியர்களுக்காக, சுகாதாரத்துறை ஊழியர்களுக்காக, காவல்துறை நண்பர்களுக்காக, அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் தடுப்பதற்கான எடுக்கிற முயற்சிகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பொதுமக்களாகிய நாங்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்திய நாடு முழுவதும் தொடர்ந்து வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவின் மத்தியிலே நாங்களும் நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும். ஊரடங்கு உத்தரவை மதித்து நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களுடைய தேவைகள் எத்தனையோ உண்டு. குறிப்பாக கடந்த சில நாட்களாக ஊரடங்கு உத்தரவின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலே தொடர்ந்து 20ஆம் தேதிக்கு பிற்பாடு சில உத்தரவுகள் பிறப்பிக்க இருக்கிறார்கள். அதற்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாடு, வீடு, திருச்சபையில் செழித்து வளர்வதற்கு நீர் உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய ஐக்கியத்திலே பல்வேறு நிலைகளிலே வாழ்ந்து வருகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நீர்தாமை பாதுகாவலராக, பராமரிப்பு தருபவராக இருந்து செயல்படும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். அவரவர் இல்லங்களிலே தனித்திருக்கவும், விலகி இருப்பதற்கும், வீட்டிலேயே இருப்பதற்கும் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர். நாங்கள் அமர்ந்து
உம்முடைய ஜீவ வார்த்தைகளை படிப்பதற்கும் தியானம் செய்வதற்கும் ஜெபிப்பதற்கும் இந்த தருணத்தை தந்திருக்கிறீர். அதனை உபயோகப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அவரவர் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், அவரவர் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தையும் மறந்திருக்கிறேன். கவலையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நீர்தாமே உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். தூய ஆவியரே இதற்கு உதவி செய்யும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியரின் ஆற்றலும் வல்லமையும் நம் அனைவரோடும், குறிப்பாக கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளோடும், அவர்களுக்கு தந்து வருகிற மருத்துவ சிகிச்சையோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.